இங்கே பாருங்கள், கடாயை வச்சுட்டேன். இன்றைக்கி நான் கொண்டக்கடலை கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்காக கடாயை வச்சாச்சு. எண்ணெய் சுட்டுட்ருக்கு. இப்போ வச்சுருக்கிற மிளகு, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்தோடனே பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். இதை பாருங்கள், வெங்காயம் அரைச்சி வச்ச விழுது இது 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிச்சு. இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கி கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ இதிலே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாடையும் போகணும். அதனால தாங்க நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆகுது. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். பாருங்கள், இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி விழுது, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா அந்த பச்சை வடை போகணுங்க. அதுக்காக நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ இதையும் இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதில் வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ நான் இந்த சமயத்தில் அவிச்சு வச்சுருக்கேன் இந்த கொண்டக்கடலையை இதில் கொண்டக்கடலையை கழுவி அவிச்சு வச்சேன். ஏன்னா அந்த தண்ணி நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த தண்ணி நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நான்
இந்த கொண்டக்கடலை பச்சை பயிறு இதெல்லாம் நம்ம அவிக்கிறோன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து வைங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, சத்துங்க. பாருங்க, இப்போ இது நல்லா கொதிச்சு வரும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் மசாலா வதக்கும் போது உப்பு சேர்க்கலைங்க, இப்போதான் நான் உப்பு சேர்க்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு. இதை நான் மூடி போட்டு வச்சிடுறேன், நல்லா வெந்து வரட்டும். அந்த கொண்டக்கடலையுள்ள பாருங்க, கொண்டக்கடலை கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 3 தேங்காய் பத்தை அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த தேங்காய் விழுதையும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தேங்காய் விழுதும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா கொதித்து வரட்டும். இந்த பச்சை வடைலாம் போகட்டும், மசாலா வடை. பாருங்கள், நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். இந்த கஸ்தூரி மேத்தி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இது மாதிரி கொண்டக்கடலை குழம்பு இதெல்லாம் வந்து கொத்தமல்லி தழை சேர்க்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்தாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க. இங்கே பாருங்கள், ஃபைனலாக கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.